ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்து சீதாவை பார்க்கறதுக்காக நேராக ஹாஸ்பிட்டல் போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சீதான்னு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சீதா ஆரம்பத்திலே கொஞ்சம் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், வீட்டுக்கு ஒரே பையனாக வேணும் அப்படிங்கிற விபரத்தை சீதா சொல்லிடுறாங்க. முத்து அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக உனக்கு அதே மாதிரி மாப்பிள்ளையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீதா மீனாவுக்கு ஃபோன் அடித்து இந்த விபரத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. வழக்கம் போல் மீனாவும் குழம்பி சீதாவும் குழம்பி நம்ம அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதையில் செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இங்கே பார்த்தோம்னா சுருதியோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு ரோஹிணி வராங்க. வந்து 2 லட்ச ரூபா பணமும் கேட்குறாங்க. முதல்ல அவங்க சுருதியோட அம்மா வந்து யோசிச்சுட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்லும்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா கொடுக்க சொல்லிடுறாரு. இதை வந்து அவர் பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு. என்னன்னா இவ்வளோலாம் போய் சொன்ன ஒரு பொண்ணு அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா தான் அதை வச்சு நம்ம அவங்க மாப்பிள்ளையும் அவங்களையும் பிரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரவியை முதல்ல அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையாலாம் திட்டம் போடுறாங்க. இப்போ ரோஹிணி நல்லா வசமாக வந்து இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. 2 லட்ச ரூபா பணமும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து முத்து மீனாவும் வீட்டில் வந்து பேசும்போது முத்து மீனா கிட்ட இந்த மாதிரி நான் சீதா கிட்ட பேசினேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், ஒரே பையனாக இருக்கணுங்கிறலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா வழக்கம் போல் பார்த்தோன்னா அருணை நினச்சிக்கிட்டு தான் சொன்னாங்கன்னு சொல்லதுமே முத்துக்கு ஈகோ ரொம்ப கோவம் வந்துடுது. சரி இப்போ இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும் வான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா சீதா வீட்டில் இருக்காங்க. போய் இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி எது முதலாக வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மீனா அப்பப்போ சீதாவுக்கு ஜாடை காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீ வீட்டுக்கு ஒரே பையனாக இருக்கணும், கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னியா, அது அருணை நினச்சிட்டு சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது இப்போ சீதா ரொம்ப தெளிவாக ஆமாம் மாமா நான் அருணை மனசில் நினச்சிக்கிட்டு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மீனாவோட அம்மா கோவப்படுறாங்க. எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு அதிர்ச்சி ஆனாலும் முத்து வந்து அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே அமைதியாகிடுறாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இப்போ சீதா சொன்ன பதிலே திருப்பி சொல்கிறாங்க. அவங்க அம்மா அடிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. மீனா தான் வந்து இடையில வந்து பஞ்சாயத்து பண்ணி அதை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் முத்து யாருக்கிட்டையும் எதுவும் பேசாமல் கடைசியில் பார்த்தா மீனா நீ சொன்னது கரெக்டு, நான் சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு. அவங்க அம்மா தான் பாவம் கடந்து பதறாங்க, யாரை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல். சீதா செஞ்சது தப்பாக ரைட்டாங்கிறத தாண்டி மீனா வந்து இவ்வளோ நம்பிக்கையாக இருந்த முத்துவை ஏமாத்தின மாதிரி தான் இந்த கதையில் கொஞ்சம் கொஞ்சம் தோணுது. ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா அது எல்லாமே கைமீறி போயிடுங்கிறதுனால ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை எப்படி யதார்த்தமாக கையாளணுங்கிறத ரொம்பவுமே சூப்பராக தான் கதையாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்து வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சீதாவுக்கு அருண் போலீஸை வந்து அதாவது மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வர சொல்லி சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு கதையில் உண்மை, இது வந்து ப்ரொமோவா இல்லை சும்மா ஏதாவது குழப்பறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் ஏன் அப்படி ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.